வணக்கம். நாம் பார்க்க போகிற டாபிக் நிதி கணக்கியல், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும். ஸோ கூடி சீக்கிரத்தில் எஸ்ஆர்பி எக்ஸாம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ எல்லோரும் சோர்வடையாமல் படிங்க, படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக எஸ்ஆர்பி எக்ஸாம் கண்டிப்பாக வரும். ஸோ இதுக்கப்புறம் என்னுடைய வீடியோஸ் ரெகுலராக வரும். ஸோ அதனால் எல்லோரும் வீடியோவை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க கேள்விக்குள்ளே போகலாம். நம்பர் 1, தேய்மானத்தின் காரணங்களாக எதை கருதவில்லை? Which one of the following is not caused for depreciation? So option C, திருடு போன காரணங்கள், due for theft. உட்காரணங்கள், வெளிக்காரணங்கள், தேய்மான நிதிமுறை. ஸோ இது எல்லாமே தேய்மானம் ஏற்படுவதற்கான காரணங்கள். ஸோ இது இந்த கேள்வியில் எது காரணம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. காரணங்களாக கருதவில்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா திருடு போன காரணங்கள். இரண்டாவது கேள்வி, which of the following is not the classification of reserves? கீழ்கண்ட வகைகளில் எது காப்புகளின் வகைகள் இல்லைன்னு கேட்குறாங்க. ஸோ வெளிப்படுத்தப்பட்ட காப்புகள், பப்ளிஷ்டு ரிசர்வ்ஸ், சீக்ரெட் ரிசர்வ்ஸ், ரகசிய காப்புகள், ஐயக்கடன் காப்புகள், டவுட்ஃபுல் ரிசர்வ்ஸ். ஸோ இதெல்லாம் காப்புகள் வகைகளில் சேரும். ஸோ நடப்பு கணக்குகள், ஸோ ரெவன்யூ ரிசர்வ்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ வருவாய் கணக்குகள்னு வரணும் தமிழில். ஆனால் தமிழில் டிரான்ஸ்லேஷன் நடப்பு கணக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவறானது. ஆன்சரும் தவறானது, தமிழாக்கும் தவறானது. மூன்றாவது கேள்வி, ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ் இன் புக் கீப்பிங்? பதிவு முறை எத்தனை வகைப்படும்? 2. நான்காவது கேள்வி, ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் அசட்ஸ் ஆர் தேர்? சொத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். அடுத்த கேள்வி, ஐந்தாவது கேள்வி, ட்ரையல் பேலன்ஸ் மீன்ஸ்? இருப்பாய்வு என்பது டெபிட் அண்ட் கிரெடிட் பேலன்சஸ் அப்பயர் இன் அன் பர்டிகுலர் லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ். குறிப்பிட்ட தேதியன்று வியாபாரத்தில் கணக்கேடுகளில் காணப்படும் பற்று வரவு இருப்புகளின் பட்டியல் ஆகும். ஸோ ட்ரையல் பேலன்ஸ். 6th, வங்கி சரிக்கட்ட பட்டியல் தயாரிக்கப்படுவது. எ பேங்க் ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ப்ரிப்பேர்ட் பை பிஸ்னஸ், வணிகத்தால். 7வது கேள்வி, The trial balance contains the balances of. The trial balance contains the balances of. இருப்பாய்வு கொண்டிருக்கும் இருப்புகள். ஆப்ஷன் பி, ஆல்சார் மற்றும் ஆல்சாரா கணக்குகள், பர்சனல் அண்ட் இம்பர்சனல் அக்கௌண்ட்ஸ். 8வது கேள்வி, which check is one which is payable to the bearer? கீழ்கண்ட காசோலைகளில் எவ்வகை காசோலைகள் கடன்களுக்காக வழங்கப்படும்? பேரர் செக், கடனை எடுத்துச் செல்லும் காசோலை. 9வது கேள்வி, which accounts is opened by a customer mainly for the purpose of earning interest on his deposit? கீழ்கண்ட வைப்புகளில் வாடிக்கையாளர் தனது வைப்பு தொகைக்கு அதிக வட்டி பெறுவதற்கு ஆரம்பிக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ, ஃபிக்ஸட் டெபாசிட், நிரந்தர இட்டு வைப்பு. 10வது கேள்வி, வியாபார தள்ளுபடி என்பது விற்பவர் வாங்குபவருக்கு டேஷ் பட்டியல் மீது குறைத்து கொள்ளும் தொகை. விலை பட்டியல் மீது குறைத்து கொள்ளும் தொகை. ட்ரேட் டிஸ்கவுண்ட் இஸ் ஏ டிடக்ஷன் given by the supplier to the buyer on the price list. 11வது கேள்வி, when did the credit guarantee scheme introduced? கடன் உத்தரவாதம் திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? 1971, 1971. 12வது கேள்வி, the important principles of cooperative banking are. கூட்டுறவு வங்கிகளின் முக்கிய கொள்கைகள். பிரின்சிபல்ஸ் ஆஃப் சர்வீஸ், சேவை நோக்கம். 13வது கேள்வி, சேமிப்பு கணக்கு மற்றும் நிரந்தர வைப்பு கணக்கு இவ்வாறு அழைக்கப்படும். ஆப்ஷன் பி, ஃப்ளெக்ஸி டெபாசிட் அக்கௌண்ட், ஃப்ளெக்ஸி வைப்பு கணக்கு. 14வது கேள்வி, which of the following statement is not adjustment entries? கீழ்கண்ட வகைகளில் எது சரிக்கட்டும் பதிவுகள் இல்லை என்பதனை கூறுக. ஆப்ஷன் டி, இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ், முன்கூட்டி பெற்ற வருமானம். ஸோ இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை.
ஸோ வாராக்கடனுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், இறுதி சரக்கு இருப்புக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், கொடுக்க வேண்டிய செலவினங்களுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். 15வது கேள்வி, எவ்வளவு வகையான செயலாளர்கள் உள்ளனர்? ஹவு many டைப்ஸ் ஆஃப் செக்ரட்டரிஸ் ஆர் தேர்? 8 வகையான செயலாளர்கள் உள்ளனர். 16வது கேள்வி, ஹிஸ்ட்ரி ஆஃப் பேங்கிங் கேன் பி ட்ரேஸ்டு இன்? வங்கியியல் வரலாற்றை இதில் அறியலாம். அர்த்த சாஸ்திரம். 17வது கேள்வி, which of the following is not come under accounting rules? கீழ்கண்டவைகளில் எந்த வகை கணக்கில் விதிகளுக்கு உட்பட்டு வராது? ஆப்ஷன் டி, ரூல் ஆஃப் ட்ரேடிங் அக்கௌண்ட், வியாபார கணக்கின் விதி. 18வது கேள்வி, கீழ்கண்ட வகைகளில் எந்த அம்சம் இருப்புநிலை குறிப்பு தயாரிப்பதற்கு உட்பட்டது இல்லை? வணிகத்தின் மதிப்பீடு, வேல்யூவேஷன் ஆஃப் பிஸ்னஸ். 19வது கேள்வி, which of the following is not related with profit and loss account? கீழ்கண்ட வகைகளில் எந்த வகை லாப நட்ட கணக்கினை பாதிக்காது? தேய்மான செலவுகள், டிப்ரிசியேஷன் எக்ஸ்பென்சஸ். 20வது கேள்வி, which one of the following is not related with e-banking? கீழ்கண்டவற்றில் மின் வங்கியலை சாராதது எது? ஆப்ஷன் ஏ, காசோலை புத்தகம், செக் புக். 21வது கேள்வி, பேலன்ஸ் ஷீட் இஸ் ப்ரிப்பேர்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் இறுதிநிலை குறிப்பு கீழ்காணும் எதன் அடிப்படையில் தயாரிக்கப்படுகிறது? ஆப்ஷன் டி, டபுள் என்ட்ரி சிஸ்டம், இரட்டை பதிவு முறை. 22வது கேள்வி, ஜேஎஃப் மீன்ஸ் கூப்பா ஏ என்பது குறிப்பேட்டு பக்க எண், ஜேர்னல் பேஜ் நம்பர். 23வது கேள்வி, ட்ரையல் பேலன்ஸ் இஸ் ப்ரிப்பேர்டு டு ஃபைண்ட் அவுட் தி இருப்பாய்வு தயாரிப்பது? ஆப்ஷன் டி, கணக்கோரின் சரித்தன்மையை அறிய, அரித்மெட்டிக்கல் அக்யூரசி ஆஃப் தி அக்கௌண்ட்ஸ். 24வது கேள்வி, திஸ் இஸ் ஷோன் ஆன் த லைபிலிட்டி சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் எ ஃபோம். ஒரு நிறுவனத்தின் இருப்புநிலை குறிப்பின் பொறுப்புகள் பகுதியில் இது காட்டப்படும். ஆப்ஷன் ஏ, தேய்மான கணக்கு ஒதுக்கீடு, ப்ரொவிஷன் ஃபார் டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட். 25வது கேள்வி, நான் ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர், அடிக்கடி நிகழாத செலவு. ஆப்ஷன் பி, முதலின செலவு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். 26வது கேள்வி, ட்ரையல் பேலன்ஸ் இஸ் ஏ, இருப்பாய்வு என்பது ஒரு ஸ்டேட்மெண்ட், அறிக்கை. 27வது கேள்வி, க்ளோசிங் என்ட்ரிஸ் ஆர் ரெக்கார்டட் இன், இறுதி பதிவுகள் இதில் மேற்கொள்ளப்படும். ஆப்ஷன் சி, உரிய குறிப்பேடு, ஜேர்னல் ப்ராப்பர், பேப்பர்னு போட்டிருக்காங்க, ப்ராப்பர்னு வரணும். 28வது கேள்வி, 28வது கேள்வி, தி ரெஜிஸ்ட்ரார் ஷால் ஹேவ் த பவர்ஸ் ஆஃப் ஏ கலெக்டர் அண்டர். இதன்படி பதிவாளர் மாவட்ட ஆட்சியருக்கான அதிகாரத்தை பெறுவார். ஆப்ஷன் சி, த தமிழ்நாடு ரெவென்யூ ரெக்கவரி ஆக்ட் 1864, தமிழ்நாடு வருவாய் வசூல் சட்டம் 1864. 29வது கேள்வி, த இன்கரெக்ட் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் இஸ், கணக்கியல் சமன்பாட்டின்படி சரியாக இல்லாதது. ஆப்ஷன் டி, லயபிலிட்டிஸ் ஈக்குவல் அசட் ப்ளஸ் கேபிட்டல், இது தவறான சமன்பாடு. 30வது கேள்வி, பேங்கர்ஸ் ஆர் கால்டு மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப், வங்கியர் இதை உற்பத்தி செய்பவர் எனவும் கூறலாம், மணி, பணம். 31வது கேள்வி, சொத்து விற்கப்படும் போது வருவாய் ஆனது. when an asset is sold the revenue is capital receipts, முதலின வரவுகள். 32வது கேள்வி, நெட் ப்ராஃபிட் ஆஃப் த பிஸ்னஸ் இன்க்ரீசஸ் தி, வணிகத்தின் நிகர லாபம் டேஷ் அதிகரிக்கும், முதலினை அதிகரிக்கும். 33வது கேள்வி, டேஷ் கிளியரிங் ஹவுசஸ் ஆர் ஓன்டு பை ஆர்பிஐ, இந்திய ரிசர்வ் வங்கிக்கு சொந்தமான எத்தனை கணக்கு தீர்வக மையங்கள்? 14 தீர்வக மையங்கள் உள்ளன. 34வது கேள்வி, ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ் ஆர், சிறிய நிதி வங்கிகள் என்பது தனியார் வங்கிகள், பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ். 35வது கேள்வி, கேஷ் இன் ஹேண்ட் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப், கையிருப்பு ரொக்கம் உதாரணமாக இருப்பது, கரண்ட் அசட், நடப்பு சொத்துக்கு. 36வது கேள்வி, இன் டேஷ் இயர் ஆர்பிஐ ஹாஸ் இன்ட்ரடியூஸ்ட் எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ் ஃபார் பேமெண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பில்ஸ் இன் மும்பை. எந்த வருடம் இந்திய மைய வங்கி மும்பையில் மின்சார கட்டணத்தை செலுத்துவதற்கு மின்னணு தீர்வக சேவையை தொடங்கியது? 1997. 37வது கேள்வி, குட்வில் இஸ் கிளாசிஃபைட் ஆஸ், நற்பெயர் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது? an intangible asset. ஆப்ஷன் ஏ, an intangible asset, புலனாக சொத்து. 38வது கேள்வி, how many types of liabilities are there? பொறுப்புகள் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் ஏ, 6 வகைப்படும். 39வது கேள்வி, டபுள் என்ட்ரி சிஸ்டம் ரெஃபர்ஸ் டு, இரட்டை பதிவு முறை என்பது
39வது கேள்வி ஆப்ஷன் டி. லாபம் நஷ்டம் கணக்குகளை விரைவில் அறிய இயலும். 40வது கேள்வி an overdraft can be granted only to A. கீழ்கண்ட கணக்குகளில் எவ்வகை கணக்குகளுக்கு மிகைப்பற்று தொகை வழங்க முடியும்? ஆப்ஷன் சி. கரண்ட் அக்கௌண்ட் நடப்பு கணக்கு. 41வது கேள்வி a person appointed for the purpose of winding up of the business is. வியாபாரத்தை முற்றுகையிட நோக்கமாக நியமிக்கப்பட்ட ஒரு நபர் லிக்விடேட்டர் கலைத்தல் அலுவலர். 42வது கேள்வி MICR என்பதன் அர்த்தம் என்ன? ஆப்ஷன் சி. மேக்னெட்டிக் இன்க் கேரக்டர் ரெகக்னிஷன் காந்த மையெழுத்து அங்கீகாரம். 43வது கேள்வி in cooperative B class members are called as associate members. கூட்டுறவு சங்கங்களில் பி வகுப்பு உறுப்பினர்கள் டேஷ் என அழைக்கப்படுகிறார்கள். இணை உறுப்பினர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். 44வது கேள்வி வாக்களிக்கும் உரிமைகள் மற்றும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க உரிமை உள்ளவர்கள் யார்? who have voting rights and a right to participate in the general body meeting. வழக்கமான உறுப்பினர்கள் ரெகுலர் மெம்பர்ஸ். 45வது கேள்வி who should date a check. காசோலையில் தேதியிடுபவர் யார்? ஆப்ஷன் சி. டிராயர் பணம் செலுத்துபவர். 46வது கேள்வி who supervises the SCBs and DCCBs. மாநில வங்கி மற்றும் மத்திய வங்கிகளை மேற்பார்வையிடுபவர் யார்? ஆப்ஷன் பி. நபார்டு. 47வது கேள்வி which asset should not be an NPA in bank. எந்த சொத்தினை செயலற்ற ஆஸ்தியாக கணக்கிடக்கூடாது? ஆப்ஷன் டி. ஸ்டாண்டர்ட் அசட் நிலையான சொத்துக்கள். 48வது கேள்வி the program for training for self-employed TRISEM was initiated in. சுயதொழில் முனைவோருக்கான பயிற்சி திட்டம் தொடங்கப்பட்ட வருடம் 1979. 49வது கேள்வி which are the following functions of NABARD. நபார்டு வங்கியின் பணி என்ன? ஆப்ஷன் பி. ரீஃபைனான்சிங். ஆப்ஷன் சி. சூப்பர்வைசிங் கோஆப்ரேட்டிவ் பேங்க் மறுநிதி வழங்குதல் கூட்டுறவு வங்கிகளை மேற்பார்வையிடுதல். ஆப்ஷன் டி. பி அண்ட் சி. 50வது கேள்வி preventing of money laundering act was enacted in. பண மோசடி நடவடிக்கை தடுப்புச் சட்டம் ஏற்படுத்தப்பட்ட வருடம் 2002. 51வது கேள்வி which bank act as a banker to the central and state government. கீழ்கண்ட வங்கிகளில் எந்த வங்கி மத்திய மற்றும் மாநில அரசுக்கு வங்கியாக செயல்படுகின்றன? ஆப்ஷன் சி. RBI ரிசர்வ் வங்கி. 52வது கேள்வி who played the role of advisor and facilitator in implementing core banking solution in cooperative banks. கூட்டுறவு வங்கிகளுக்கு மைய வங்கி தீர்வு தொடர்பாக அறிவுரை வழங்குதல் மற்றும் செயலாக்குதல் ஆகியவற்றில் பங்கு வகிப்பவர் யார்? நபார்டு. 53வது கேள்வி where does e-banking conduct banking operation. மின்னியல் வங்கி எங்கு வங்கி செயல்பாடுகளை நடத்துகிறது? ஆப்ஷன் சி. குளோபலி உலக அளவில். 54வது கேள்வி the bank could be termed as weak if it does not achieve the liability norms prescribed by. வங்கியால் நிர்ணயிக்கப்பட்ட நம்பகத்தன்மை விதிமுறைகளை அடைய முடியாவிட்டால் அது பலவீனமாக கூறப்படலாம். ஆப்ஷன் டி. RBI. 55வது கேள்வி பின் வருவனவற்றுள் உற்பத்தி செலவினத்தை குறைக்க உதவுவது எது? which of the following helps to reduce the production cost. ஆப்ஷன் டி. காஸ்ட் அக்கவுண்டிங் அடக்கு விலை கணக்கியல். 56வது கேள்வி a debit note is sent to whom. ஒரு பற்றுக்குறிப்பு அனுப்பப்படுவது யாருக்கு? ஆப்ஷன் பி. செல்லர் விற்பவர். 57வது கேள்வி ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் ஆக்ட் வட்டார கிராமிய வங்கி சட்டம் 1976. 58வது கேள்வி பேங்கர்ஸ் பேங்க் இஸ் வங்கிகளின் வங்கி RBI. ஆப்ஷன் டி. RBI. 59வது கேள்வி டிப்ரிசியேஷன் ப்ரொவிஷன் இஸ் டன் ஆன். தேய்மான ஒதுக்கீடு செய்யப்படும் இனம். ஆப்ஷன் பி. நிலை சொத்துக்கள் ஃபிக்ஸட் அசட். 60வது கேள்வி ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் எ ஃபினான்ஷியல் இயர் வித்தின் ஹவு மெனி மந்த்ஸ் ஆர் ரெஜிஸ்டர்டு கார்ப்பரேட் சொசைட்டி ஷுட் பி ஆடிட்டட். ஒரு நிதி ஆண்டு நிறைவுற்ற எத்தனை மாதங்களுக்குள் ஒரு பதிவு பெற்ற கூட்டுறவு சங்கம் தணிக்கை செய்யப்பட வேண்டும்? ஆப்ஷன் சி. 6 months 6 மாதங்கள். 61வது கேள்வி இன் இந்தியா ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ இஸ். இந்தியாவில் சட்டப்பூர்வ பணப்புழக்க விகிதம் 18%. 62வது கேள்வி த பர்சன்ஸ் who are in charge of management of affairs of a company are termed as. நிறுவனத்தின் அலுவல்களை முகாமைத்துவம் செய்வதற்கு பொறுப்பான நபர்கள் பின்வருமாறு அழைக்கப்படுகின்றனர். ஆப்ஷன் சி. டைரக்டர்ஸ் இயக்குநர்கள்.
63வது கேள்வி, மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் டு ஃபார்ம் பப்ளிக் கம்பெனி இஸ். பொது நிறுவனம் அமைப்பதற்கான குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை 7. 64வது கேள்வி, ஹவு many பேங்க்ஸ் were nationalized in India in 1969? 1969இல் இந்தியாவில் எத்தனை வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன? 14 வங்கி. 65வது கேள்வி, பேன் நம்பர் இஸ் ரெக்வயர்டு ஃபார். இதற்கு பான் எண் தேவை. ஆப்ஷன் பி, டெபாசிட்ஸ் ஃபார் ₹50,000 அண்ட் above. ரூபாய் 50,000 மற்றும் அதற்கும் மேற்பட்ட வைப்பு தொகைக்கு பேன் கார்டு அவசியம். 66வது கேள்வி, ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநர். ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ? ஆஸ்போர்ன் ஸ்மித். 67வது கேள்வி, அன்ரெக்கவர்டு அமௌண்ட் ஃப்ரம் சன்ரி டெட்டார் இஸ் கால்ட் ஆஸ். பற்பல கடனாளிகளிடமிருந்து திரும்ப பெற இயலாத தொகை. ஆப்ஷன் பி, பேட் டெட்ஸ், வாராக்கடன். 68வது கேள்வி, வென் வேர் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த இயர். எந்த வருடத்தில் பிராந்திய கிராமிய வங்கிகள் நிறுவப்பட்டன? 1975. 69வது கேள்வி, ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் டெட்டாஸ் ₹30,000, கேஷ் ரிசீவ்டு ₹1 lakh, கிரெடிட் சேல்ஸ் ₹90,000, க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் டெட்டார் இஸ். கடனாளிகள் தொடக்க இருப்பு 30,000, பெற்ற ரொக்கம் ₹1 லட்சம், கடன் விற்பனை ₹90,000, கடனாளிகளின் இறுதி மதிப்பு ₹20,000. ஆப்ஷன் டி, ₹20,000. 70வது கேள்வி, வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் ஆஃப் த ப்ரொப்ரைட்டர் இஃப் ஹிஸ் அசட்ஸ் ஆர் ₹85,000 அண்ட் லைபிலிட்டிஸ் ஆர் ₹21,000? உரிமையாளரின் சொத்துக்கள் 85,000 மற்றும் பொறுப்புகள் 21,000 எனில் அவருடைய முதல் தொகை 64,000. சொத்துக்கள் மைனஸ் பொறுப்புகள். 71வது கேள்வி, தொடக்க முதல் ₹10,000, அவ்வாண்டின் எடுப்புகள் 6,000, அவ்வாண்டின் லாபம் ₹2,000 மற்றும் கொண்டு வந்த கூடுதல் முதல் ₹3,000 எனில் இறுதி முதல் காணவும். ஆப்ஷன் டி, ₹9,000. 72வது கேள்வி, சிடிஎம் அண்ட் ஏடிஎம் ஆர். ஆப்ஷன் சி, கேஷ் டெபாசிட் மெஷின் அண்ட் ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின். ரொக்க வைப்பு இயந்திரம் மற்றும் தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரம். 73வது கேள்வி, லெகசி இஸ் எ உயில் கொடை ஒரு முதலின வரவு. 74வது கேள்வி, ப்ராஃபிட் ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் ரெமுனரேஷன் இஸ் ₹10,500. கீதா ஏ பார்ட்னர் இஸ் entitled to receive commission at the rate of 5% on profit of the charging such commission. Find out commission. எடுப்பு மீது வட்டி, முதல் மீது வட்டி மற்றும் ஊதியம் கழித்த பின் உள்ள லாபம் ₹10,500. கீதா என்ற கூட்டாளி கழிவுக்கு பின் உள்ள நிகர லாபத்தில் 5% கழிவு பெற உரியவராயின் கழிவு தொகை கண்டறியவும். ஆப்ஷன் டி, ₹500. 75வது கேள்வி, விச் இஸ் த மேக்ஸிமம் லிமிட் பெர் டிரான்சாக்ஷன் இன் நெஃப்ட். நெஃப்டில் ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் அதிகபட்ச வரம்பு என்ன? நோ சச் லிமிட். வரம்பு இல்லை. நோ சச் லிமிட், வரம்பு இல்லை. எவ்வளோ பணம் வேணாலும் அனுப்பலாம். 76வது கேள்வி, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் an intangible asset. பின் வருவனவற்றில் எது கண்ணுக்கு தெரியாத சொத்து அல்ல? ஆப்ஷன் சி, முதலீடு செய்தல். 77வது கேள்வி, த ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் என்ட்ரிஸ் ஃப்ரம் ஜேர்னல் டு லெட்ஜர் இஸ் கால்டு. கணக்கு குறிப்பிலிருந்து மாற்றப்படும் பேரிட்டு பதிவுகளுக்கு பெயர் போஸ்டிங், பதிவு. 78வது கேள்வி, நபார்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார். நபார்ட் என்றால் என்ன? நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், தேசிய மேலாண்மை மற்றும் கிராமிய அபிவிருத்தி வங்கி. 79வது கேள்வி, குட்வில் இஸ் ஏ. நன்மதிப்பு ஒரு ஃபிக்ஸடு அசட், நிலையான சொத்து. 80வது கேள்வி, வென் வாஸ் ஆர்பிஐ ஆக்ட் enacted. ரிசர்வ் வங்கி சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது? 1 April 1935, 1 April 1935. 81வது கேள்வி, காயின்ஸ் ஆர் இஷ்யூடு பை. நாணயங்களை வெளியிடுவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்திய அரசு. 82வது கேள்வி, க்ளோசிங் ஸ்டாக் இஸ் வேல்யூடு. இறுதி இருப்பு மதிப்பிடப்படுவது. ஆப்ஷன் டி, காஸ்ட் ஆர் மார்க்கெட் ப்ரைஸ், விச் எவர் இஸ் லோவர். அடக்க விலை, சந்தை விலை, இதில் எது குறைவோ அது. 83வது கேள்வி, கேபிட்டல் மார்க்கெட் இஸ் எ மார்க்கெட் ஃபார். மூலதன சந்தை என்பது ஒரு டேஷுக்கான சந்தையாகும். நீண்டகால நிதி சந்தையாகும். 84வது கேள்வி, ஹூ இஸ் ஃபாதர் ஆஃப் அக்கவுண்டிங் அண்ட் புக் கீப்பிங். புத்தக பராமரிப்பு மற்றும் கணக்கியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் லூகா பாசியோலி. 85வது கேள்வி, தி காசஸ் ஆஃப் டிப்ரிசியேஷன் இஸ். தேய்மானத்திற்கான காரணம். வழக்கொழிவு, தேய்மானம், சொத்து பயன்பாடு. அப்சொலன்ஸ், வியர் அண்ட் டியர், யூசேஜ் ஆஃப் அசட்.
ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தீஸ், இவை அனைத்தும். 86வது கேள்வி, வாட் இஸ் புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரிஸ், மூலப்பதிவுகள் புத்தகம் என்றால் என்ன? பொதுப்பேரேடு, ஜெனரல் ஜேர்னல். 87வது கேள்வி, அக்கார்டிங் டு இந்தியன் போனஸ் ஆக்ட் விச் இஸ் த மேக்ஸிமம் போனஸ் கேன் பி கிவன், இந்திய ஊக்கஊதிய சட்டத்தின்படி அதிகபட்ச ஊக்கத்தொகை எவ்வளவு வழங்கலாம்? ஆப்ஷன் சி 20%. 88வது கேள்வி, கேஷ் புக் இஸ் ஏ, ரொக்க ஏடு ஒரு துணை ஏடு மற்றும் முதன்மை ஏடு இரண்டும், போத் சப்சிடரி அண்ட் பிரின்சிபால் புக். 89வது கேள்வி, நபார்ட் கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆர் எக்ஸிஸ்டன்ஸ் ஆன், நபார்ட் வங்கி உருவானது 12th July 1982, 12 ஜூலை 1982. 90வது கேள்வி, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஆர் என்டர்டு இன், நேரடி செலவுகள் இதில் உள்ளிடப்பட்டுள்ளன. ட்ரேடிங் அக்கவுண்ட், வியாபார கணக்கு. ஆல் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கம் அண்டர் ட்ரேடிங் அக்கவுண்ட், ஆல் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கம் அண்டர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட். 91வது கேள்வி, ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் நபார்ட் இஸ் லொக்கேட்டட் அட், நபார்டு வங்கியின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? மும்பை. 92வது கேள்வி, கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் டேஷ் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், கூட்டுறவு வங்கிகள் கீழ்காணும் எத்தனை அடுக்கு அமைப்பை கொண்டுள்ளது? 3 அடுக்கு, 3 டயர் சிஸ்டம். 93வது கேள்வி, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப், அரசாங்க பத்திர சந்தை டேஷ் கொண்டுள்ளது? கருவூல பில்கள் மற்றும் பத்திரங்கள் கொண்டுள்ளது. 94வது கேள்வி, ஐசிடிபி ஸ்கீம்ஸ் வாஸ் ஃபார்முலேட்டட் பை, ஐசிடிபி திட்டம் எந்த அமைப்பால் உருவாக்கப்பட்டது? நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகம். 95வது கேள்வி, தாய்கோ பேங்க் வாஸ் ஸ்டார்டட் இன் த இயர், தாய்கோ வங்கி டேஷ் ஆண்டில் துவக்கப்பட்டது? 1962ஆம் ஆண்டில் துவக்கப்பட்டது. 96வது கேள்வி, தாய்கோ வங்கி டேஷ் துறையின் நிர்வாக கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டு வருகிறது? ஆப்ஷன் பி டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ், தொழில் வணிகத்துறை. 97வது கேள்வி, நிதி சார்ந்த பொறுப்புகளை இதிலிருந்து அறியலாம். ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன் கேன் பி அஸ்டைன்டு ஃப்ரம் தி பேலன்ஸ் ஷீட், இருப்புநிலை குறிப்பு. 98வது கேள்வி, ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் கேன் பி டன் அட் த ஸ்டேஜ் ஆஃப், இந்த நிலையில் பிழைகள் திருத்தம் செய்யலாம். இருப்பாய்வு தயாரிப்பதற்கு முன், இருப்பாய்வு தயாரிக்கும் போது, இறுதி கணக்குகள் தயாரித்த பின். ஆப்ஷன் டி ஆல் தி அபோவ், மேலே உள்ள அனைத்தும். 99வது கேள்வி, இன் டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங் எவ்ரி பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் அஃபெக்ட்ஸ், இரட்டை பதிவு முறையில் கணக்குகளை பதிவு செய்யும் போது நடவடிக்கைகளை பாதிப்பது? ஆப்ஷன் ஏ குறைந்தபட்சம் 2 கணக்குகள், மினிமம் ஆஃப் 2 அக்கௌண்ட்ஸ். 100வது கேள்வி, த அமௌண்ட் brought இன் தி பிஸ்னஸ் பை த ப்ரொப்ரைட்டர் ஷுட் பி கிரெடிட்டட் டு, உரிமையாளரால் தொழிலுக்கு கொண்டு வரப்படும் தொகைக்கு வரவு செய்யப்படுகிறது? ஆப்ஷன் சி கேபிட்டல் அக்கவுண்ட், முதல் கணக்கு. நன்றி, வணக்கம்.